நீங்கள் பிசாசை பார்க்குறப்ப மட்டும் நீங்கள் கூப்பிடாமலே அவன் வேலை பார்ப்பானா. ஆனால் இவர் கூப்பிட்டா கூட வேலை பார்க்க மாட்டார். என்ன ஒரு தப்பான கான்செப்ட் பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் கூப்பிட்டா கூட பிசாசு நீ வேலை பார்க்க மாட்டான். இவர் கூப்பிடாட்டினாலும் இனிமேல் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஆமாம், ஏன்னா நீங்கள் பாவத்திற்கு விடுதலையாகி நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஸோ அதனால் அவர் கைக்கு உங்களை தப்பிக்க வைக்க முடியாது. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டாருன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கவே இருக்காது. போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஆட்கள் வெளியே கூட்டு போகும்போது அந்த போலீஸ்காரர் கையிலையும் அந்த கைதியின் கையிலையும் அந்த விலங்கு போட்டிருப்பாங்க. போலீஸ்காரை விட்டு கைதியும் போக முடியாது, கைதியை விட்டு போலீஸ்காரும் போக முடியாது. அப்படி ஒரு விலங்கு தான் உங்கள் கைக்கு இயேசுனார் கைக்கும் போட்டிருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை பார்வோனின் கரத்திலிருந்து விடுவிக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். Praise God, hallelujah. So இந்த முதல் தமிழ் ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் முகங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோம். சங்கீதம் 84:10 சொல்லுகிறது, ஆகாம் எங்களின் கூடாரங்களில் 1000 நாட்கள் வாசம் செய்வதை விட உம்முடைய ஆலய பிரகாரத்தின் வாசற்படியில் அமர்ந்திருப்பது 1000 நாளை விட இங்கே மேலானது என்று வேதம் சொல்கிறது. என் அன்பானவர்களே, ஆகாமியங்களின் கூடாரங்களில், அதாவது பிசாசின் பிள்ளைகளுடைய இடத்துல நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறத விட ஆலயத்தில் நீங்க செக்யூரிட்டி கார்டா வேலை பார்த்தா அதை விட மேலான ஆசீர்வாதம். சொன்னது ஒரு செக்யூரிட்டி கார்டு இல்லை, ஒரு நாட்டை ஆண்ட அரசன் சொன்னான், உம்முடைய ஆலய பிரகாரத்தின் வாசற்படியில் அமர்ந்திருக்கிற ஒரு நாள் மேலானது. இந்த உலகத்திலே 1000 நாட்கள் நீங்கள் சம்பாதிப்பதை விட 1000 நாட்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தில் அலைந்து திரிந்து ஒன்றை சேர்த்துட்டு வருவீங்களே, அதை இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒரே நாளில் கர்த்தர் உங்களுக்கு தர முடியும். அப்பேற்பட்ட தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அமர்ந்திருக்கிறீர்கள். என் அன்புக்குரியவர்கள், நீங்கள் அமர்ந்திருப்பது 1000 நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேலை செய்து நீங்கள் உழைத்து நீங்கள் சாதிக்காததை ஒரே நாளிலே உங்களுக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ஸோ அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆக மிகுந்த எதிர்பார்ப்போடு அமர்ந்திருங்கள். பரலோகத்தில் தேவன் பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட கேட்டார், பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ப்ராஃபட் என்கிட்ட கேட்டார். அவர்கிட்ட சொன்னாராம், பரலோகத்தில் நான் ஒருத்தனை பார்க்கும்போது யாரை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தெரியும். நல்லா ஜோம் பண்ணுறவனை பார்க்கும்போது அவருக்கு வர்ற சந்தோஷத்தை விட நல்லா ஒர்ஷிப் பண்ணுறவனை நல்லா கவனிக்கணும். நீங்கள் அவனை பார்க்குறப்ப அவருக்கு வர சந்தோஷத்தை விட நிறைய பைபிள் வாசிக்கிறவனை, அவருக்காக ஊழியம் செய்கிறவனை, அவங்கெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷம்தான் வருது. ஆனால் யாரை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார்னா, அவர் சொன்ன வார்த்தையை நம்பி பொறுமையாக காத்திருக்கிறான் பாருங்க, அவனை பார்க்குறப்ப அவர் மனசு அப்படியே துள்ளுமா. என் புள்ள பாடுறா, என் வார்த்தையை நம்பி எவ்வளவு பொறுமையா. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை பெறுறோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறல. வாக்குத்தத்தத்தை பெறுவது வேறு, வாக்குத்தத்தம் எதை சொல்லுதோ அதை பெறுவது வேறு. ஜனவரி மாதம் எல்லாரும் வாக்குத்தத்தத்தை பெறுறோம், ஆனால் ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான்.
பொறுமையாய் காத்திருந்து, என் அருமையான மகனே மகளே, தைரியமாய் கடந்து செல்லுங்கள். நிச்சயமாய் உங்களுக்காய் தேவன் நீதி செய்வார். உங்களுக்காய் திறக்க வேண்டிய கதவுகளை தேவன் திறப்பார். செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்வார். வேதத்தில் இருக்கிற ஒரு வசனம், நீங்கள் விசுவாசித்த ஒரு வசனம் தவறாது. அவர் தம்முடைய நல்வார்த்தைகளில் ஒன்றையும் அவர் கீழே விழவிட மாட்டாராம். அதனால ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரே, நிறைவேறலன்னு நினைச்சிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ பொறுமை, அமைதியாயிரு. பொறுமை என்பது என்ன? விசுவாசத்தின் வெளிப்பாடு. நீங்கள் அமர்ந்திருக்கும் போது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். கெட்டவனுக்கும் நல்லவனுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னன்னா பொறுமை தான். பாருங்க, கெட்டவனும் பணக்காரனாகவும் நினைக்கிறான், நல்லவனும் பணக்காரனாகவும் நினைக்கிறான். ஆனால் கெட்டவனுக்கு பொறுமை இல்லாதனால பேங்கை கொள்ளையடிச்சிடறான். ஆனால் நல்லவன் பொறுமையாக காத்திருக்கிறான். என்னைக்கு நாளும் கர்த்தர் என்ன பணக்காரன் ஆக்குவாரான், அது எந்த மாற்றம் இல்லைன்னா காத்திருக்கிறான். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே பொறுமை தான் உங்களை நீதிமான்கள் என்பதை காட்டுகிறது. ஆகவே அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நீ அமைதியாக காத்துருங்க, அது நிச்சயமாக நிறைவேறும். அப்போ சிலர் சொல்லுவாங்க சார் வயசாகி போதே சார் அப்படின்னு. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் இம்மார்டாலிட்டியை நீ நம்பணும். திரும்ப கடைசி எங்கே தான் மேட்ரு வருது? இம்மார்டாலிட்டிக்கு தான் வருது. சாகாமை இப்போ நீ நம்பி ஆகணும். சாகாமையை நீ நம்பினா தான் நீ என்ன செய்ய முடியும்? பொறுமையாக இருக்க முடியும். செத்துருவோம் சீக்கிரம் செத்துருவோம், சாருக்குள்ளே எதையாச்சும் செய்யணும்னு நினைக்கும் போது தான் பேங்கை கொள்ளையடிச்சிரு நீ. நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். ஆமாம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் மெதுவாக என்ன செய்வோம், நாங்கள் கிளம்புறதா இல்லையான்னு யோசிப்போம் என்று நீங்கள் நம்பும்போது, என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் நீதிமானாய், நீங்கள் பொறுமையுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியில் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. ஏசாயா 43:13. நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன், என் கையில இருந்து ஒருத்தன் தப்பிச்சிட முடியுமான்னு கேட்கிறாரு. கைத்தட்டு, கையத்தட்டு. தப்பிச்சிரியா நீ பிசாசு கை கூட தப்பிச்சிடலாம்டா, என் கைக்கு நீ தப்பவே முடியாது. ஆமென். பொதுவாக அது ஒரு பாசிட்டிவ் டைமென்ஷனான வார்த்தை. நிறைய பேர் அதை நெகட்டிவ் டைமென்ஷனில் எடுக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, முந்தின வசனத்தில் அவர் சொல்றாரு, ஓ நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். புதிய ஏற்பாட்டில் இயேசு இதைத்தான் ரெஃபர் பண்றாரு. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதைத்தான் யெகோவா தேவன் சொல்லுகிறாரு. அன்புக்குரிய 43:12 நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். 11 சொல்றாரு, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. அப்ப ரட்சகர் என்கிற வார்த்தை ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்டு. நான் கடவுள் இல்லைன்னு வேற இடத்துல சொல்றாரு நிறைய இடத்துல. இந்த இடத்துல நான் ரட்சகர், என்னை அல்லாமல் வேற ரட்சகர் இல்லைன்றார். அப்போ உன்னை காப்பாற்றுறது என்னை விட யாரும் கிடையாது அப்படின்னு பாசிட்டிவாக பேசிட்டு தான் சொல்கிறாரு, என் கைக்கு நீ தப்பிக்க முடியுமா? என்னுடைய கை உன்னை ஆசீர்வதிக்கிற கை, என்னுடைய கை உன்னை பராமரிக்கிற கை, என் கை உன்னை உயர்த்துகிற கை, என் கை உன்னை பாதுகாக்கிற கை. அந்த கைக்கு நீ தப்புவிக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயோ, அதான் நீ சொல்ல விரும்புகிறேன். அன்னைக்கு நீ கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டியோ அன்னைக்கு நீ, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட. எங்க மாட்டிக்கிட்ட? அவர் கைக்குள்ள மாட்டிக்கிட்ட. ஆமென். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், பூமியிலே பாருங்க, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எப்படி சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்க இப்ப யார் கையில இருக்கீங்க நான் சொல்றேன். நினைக்கிறீங்க நாளைக்கு இப்படி நடந்துருமோ அப்படி ஒன்னும் நடக்காது. அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீ இருக்கிற. அவர் அனுமதி இல்லாம ஒரு தள்ள முடி கூட வாழ்க்கையில கீழே விழ முடியாது. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். பிஷப் நகட்டும்போது பிஷப்னா நீ அந்த பிஷப்ல இது செஸ் போர்ட்ல சொல்றேன் பாருங்க. கிங்க நகட்டும் போது கிங்க நகட்டுவாரு, சோல்ஜர் நடத்தும் போது சோல்ஜர் நகட்டுவாரு. அதினதின் காலத்தில்
நேர்த்தியாய் செய்கிற தேவன். உன் வாழ்க்கையில சகலத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சகலத்தை இப்ப செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. கையை தட்டுங்க ஒரு தடவை அவருக்கு ஆமென். அது ஊழியமா இருக்கட்டும், அது வேலையா இருக்கட்டும், உங்களுக்கு வர வேண்டிய பணமா இருக்கட்டும், அல்லது வாட் எவர் இட் மே பி, அமைதியா இருங்க. எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, அமைதியா இருங்க. எல்லாம் தானா நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆமென் ஆமென். சிலருக்கு ஊழியத்தை ஆண்டவரே என்னை பயன்படுத்த மாட்டவரே, திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், என்னை பயன்படுத்தும். இந்த கரத்தில் ஒரு பாத்திரமா இருக்க விரும்புகிறேன். கடபடபடா கடபடபட. பாருங்க, இங்கே 2 பாத்திரம் இருக்கிறது. இந்த 2 பாத்திரமும் எதற்காய் காத்திருக்கிறது? சொல்லுங்க. நான் பயன்படுத்துவேன் என்று காத்திருக்கிறது. எனக்கு எப்ப தேவை வருதோ அப்ப நான் இதை எடுக்கிறேன். எடுத்து என்ன செய்றேன்? தண்ணி குடிக்கிறேன். அப்ப மற்ற நேரம் இந்த பாட்டில் அமைதியாக தான் இருக்கணும். திடீர்னு பார்த்து என்னை பயன்படுத்தும், பயன்படுத்து. என்ன ஆச்சு? அரண்மனை பார்ட் 3ல அசுத்தாவி உள்ள பிடிச்சு வச்ச மாதிரி இது பாட்டுக்கு ஆட ஆரம்பிக்குது. ஊழியத்துக்கே கூட நீ பதறக்கூடாதான், எல்லாம் செய்வார். அவர் உன்னை பயன்படுத்தலைன்னா இப்போ ஹாலிடே நடத்தும். ஊழியத்தில் சில நேரம் ஹாலிடேஸ் இருக்கும். அதை பார்த்தோன்னே நீங்க டிஸ்மிஸ் ஆயிட்டோம்னு நினைக்க கூடாது. ஹாலிடேஸ். ஆமென். சில எதிரிகள் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வேலை பார்த்து உங்களை தலையை காட்ட விடாத மாதிரிலாம் செய்வாங்க. என்ன ஆண்டவரே, நான் ஹாலிடே ஹாலிடே ஹாலிடேஸ் ஹோம். கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடு. கொடைக்கானல் ஊட்டி பக்கம் போயிட்டு வா. ஆமாம், இந்த பைபிள் எல்லாம் நீ வர்றதுக்குள்ள செத்துவான். பைபிள் சொல்லுது, எகிப்துக்கு இவர் போயிட்டு என் தாசனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன். அவர் அப்படியே ஒரு ஹனிமூன் மாதிரி அப்படியே போயிட்டு, மரியாளும் யாரும் யோசேப்பும், ஆமாம், ஏசுனார் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் அவங்க பாவம் ஒன்றுமே வந்து அப்படியே இருந்தாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்து ஒரு ட்ரிப் போயிட்டு விட்டு அப்படியே போயிட்டு வராங்க. ஏரோது செத்து போயிட்டான். கைத்துட்டுங்க, செத்துட்டான் ஏரோது. ஆமாம், உங்களுக்கு ஹனிமூனு அப்போ தான், ஏரோதுக்கு டெட் மூனு. உங்களுக்கு ஓப்பனிங் அப்போ தான். அப்போ எதிரிகள் பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும், ரிலாக்ஸ். அது உங்களுக்கு என்னது? ஹாலிடே. அப்போ ஊழியத்தை கூட நீங்கள் பதறக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் ஆதி நதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். தோசைய ஆப்பத்தை உடனே எடுத்துடுற, தோசைய கொஞ்சம் லேட்டாக எடுக்கிறேன், ஊத்தாப்பத்தை ரொம்ப நேரம் கழிச்சு எடுக்கிறேன், சப்பாத்திய எருவாட்டி அதோட, இப்படி ஒவ்வொன்றும் ஒரு காலகட்டத்தில் திருப்புறீங்க. அப்போ தேவனுக்கு தெரியும் யாருக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும், யாருக்கு ஐயோ இந்த பைபிள் ரொம்ப நாளைக்கு நிற்காது போல, இவன் ரொம்ப வீக்கான ஆள், உடனே கல்யாணத்தை பண்ணியான். அவங்களுக்குலாம் சீக்கிரம் முடிஞ்சா, வீக்கானவங்க சீக்கிரம் பிடிச்சிருச்சு, அவங்களுக்கு லேட்டாக, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான இல்லையா லேட்டாக. அப்போ எல்லாமே அவர் செய்வார். ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவருடைய பலத்த கைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. ரட்சிப்புன்ற சாதாரணம் கிடையாது, அது ஒரு மதில். ரட்சிப்பை மதில் என்று சொல்வாய், உன் மதில்களை ரட்சிப்பு என்று சொல்வாய். என்னைக்கு ரட்சிப்புக்குள்ள வந்துட்டியோ அந்த மதிலுக்குள்ள வந்துட்டீங்க சாமி, அந்த மதிலுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அதனால உங்க வாழ்க்கையில தேவன் திட்டமிட்டதை சிறப்பாய் செய்து முடிப்பார். நானே அல்பா என்றோடு முடிக்கவில்லை, நானே உங்க வாழ்க்கையில் அல்பாவை நீங்க பார்த்துட்டீங்க. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு ஒமேகாவை நீங்க பார்த்துருக்கீங்களா? அவர் தான் உங்க வாழ்க்கையில முடிக்க வேண்டிய சகலத்தை முடிச்சு வைப்பாரு. பிசாசு முடிச்சு வைக்க முடியாது, எதிரிகள் முடிச்சு வைக்க முடியாது, மற்றவர்கள் முடிச்சு வைக்க முடியாது. மற்றவர்கள் நினைத்து உங்க வாழ்க்கையில ஒன்று செய்வதற்கு நீங்கள் வேலி இல்லாத தோட்டம் அல்ல. என் கைக்கு உன்னை தப்புவிக்கிறவன் யார்? என் கையிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என் கையிலிருந்து ஒருத்தனும் உன்னை பறிச்சுக்கவும் முடியாது. எப்பேற்பட்ட கை! நீங்க பிசாசை பார்க்கறப்ப மட்டும் நீங்க கூப்பிடாமலே அவன் வேலை பார்ப்பானா, ஆனா இவர் கூப்பிட்டா கூட வேலை பார்க்க மாட்டார். என்ன ஒரு தப்பான கான்செப்ட் பாருங்க. நான் சொல்றேன், நீங்க கூப்பிட்டா கூட பிசாசு இனி வேலை பார்க்க மாட்டான். இவர் கூப்பிடாட்டினாலும் இனிமே வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஆமா, ஏன்னா நீங்கள் பாவத்திற்கு விடுதலையாகி நீதிக்கு அடிமைகளானீர்கள்.
ஸோ அதனால் அவர் கைக்கு உங்களை தப்பிக்க வைக்க முடியாது. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டாருன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்கள் அவர் கண்ட்ரோலில் இருக்கிறீங்க. அதனால தான் நல்லா கவனிங்க. இந்த வசனம் என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச வசனம். பூமியிலே மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எதுக்கு அந்த சந்தோஷம் சொல்லுங்க சொல்லுங்க. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டான், சரியா? அப்ப இவன் கட்டாயம் எங்க வந்துருவான்? பரலோகத்துக்கு வந்துருவான். நான் கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்டவன்லாம் பரலோகத்துக்கு வர்றதுக்கு கன்ஃபர்மேஷனா? உறுதி இருக்கா? கேரண்டி இருக்கா? நிறைய பேர் கேட்குறாங்க, ரட்சிக்கப்பட்டா போதாய் தம்பி, பரலோகத்துக்கு வந்து சேரணும் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? கேரண்டி இல்லை. அப்ப கேரண்டியே இல்லாத விஷயத்துக்கு பரலோகம் ஏன் கை தட்டுது? எல்லாம் சொல்லணும், ரட்சிக்க தானே பட்டிருக்காரு, இரியா பரலோகத்துக்கு வரும்போது கை தட்டுவோம் அப்படி சொல்லணும்ல. ஆனா அது ரட்சிக்கப்பட்டவே கை தட்டுது. ஏன்டா அவசரப்பட்டு கை தட்டுங்கன்னு கேட்டா அது சொல்லுது, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான்னாலே அவன் பரலோகத்துக்கு வர்றது கன்ஃபார்ம். நான் திரும்ப சொல்கிறேன், நல்ல ஒரு கால்பந்தாட்ட வீரனுடைய கால்களிலே பந்து சிக்கிருச்சுன்னா எந்திரிச்சிருவாங்க. ஆடியன்ஸ் எந்திரிச்சு பெவிலியன் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க, கேலரியில் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்? கோல் போஸ்டுக்குள்ள பந்து போயிடுச்சா? போகலை, ஆனால் அவர் காலுக்கு வந்துருச்சுல சார், இனி அந்த பந்து கோல் போஸ்ட்ல முடியும். அப்படித்தான் என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டுட்டியோ அன்னைக்கே ஆவியானவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் செவ்வையாய் செய்து முடிக்கிற ஒரு கரத்துக்குள்ள வந்துட்ட. இனி அவர் கையிலேருந்து ஒருத்தனும் உன்னை பறித்து கொள்ள முடியாது. நீங்க நல்ல செக்யூரான இடத்துல தான் இருக்கிறீங்க. ஏன் பயந்துகிட்டே இருக்கிறீங்க? எதிரி இதை செஞ்சிருவானோ? எதிரிகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில ஃபில்டருங்க. என்னது ஃபில்டர்? ஃபில்டர் இல்லாம டீ போட முடியுமா சொல்லுங்க? டீ தூள் போடுறீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், டீ தூள் எல்லாம் வச்சுக்கோங்க, ஒரு டீ போடணும், ஆனா ஃபில்டர் இல்லாம போடணும். முடியுமா? முடியாது. ஜீனி இல்லாம கூட போட்டுடலாம். அப்ப நல்லா கவனிங்க, பால் கொதிக்க வைக்கணும், டீ தூளை போடுறீங்க, அப்புறம் வந்து ஜீனியை கலக்குறீங்க, அப்புறம் இஞ்சியை என்ன செய்றீங்க, போட்டு கொதிக்க விடுறீங்க, எல்லாம் ரைட். இப்போ கடைசியாக டீ குடிக்கணுமே, இப்போ என்ன தேவை? அந்த ஃபில்டர்ரான்னு தெரியும். எடுத்த உடனே அந்த ஃபில்டர் தான் என்ன செய்யுது, மேலே டீயை ஊற்றும் போது தேவையில்லாதது எல்லாம் ஃபில்டர் பண்ணுது. என் வாழ்க்கையில் சில ஃபில்டர் இருக்காங்க. இவன் வேலை என்ன தெரியுமா? எவனெல்லாம் சித்தம் இல்லாமல் என் கூட வந்துக்கிட்டு இருப்பான்ல, அவனை ஃபுல்லாக இவன் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அவன் போய் என்ன சொல்லுவான், சார் ஒரு கட்ட ஒரு சார் வரணும், நான் அப்படி சார் இப்படி சார் அப்படி சார் 100 பேர்ட்ட சொல்லுவான். அதில் எதெல்லாம் அந்த டீ தூளோ அதெல்லாம் என்ன ஆயிரும்? ஃபில்டர் ஆயிரும். எதெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டதோ அதெல்லாம் அப்படியே என்ட்ரு ஆயிரும். கையை தட்டு ஒருத்தவருக்கு ஆமே. தெரிந்து கொள்ளப்பட்டதெல்லாம் வாழ்க்கையில் என்ட்ரு ஆயிரும், தெரிந்து கொள்ளப்படாததெல்லாம் வாழ்க்கையில் ஃபில்டர் ஆயிரும். சில விஷயம் என்ட்ரு ஆயிரும், சில விஷயம் ஃபில்டர் ஆயிரும். இந்த ஃபில்டர் பண்ணுறது தான் அவங்க எதிரிகள். நீங்கள் அவங்கள வேணான்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா கழுதைகளும் வாழ்க்கையில் உள்ள நுழைஞ்சிரும். அப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். ஒவ்வொன்றா பூ துப்பி துப்பி நீங்கள் ஒவ்வொன்றா நிம்மதியாக குடிக்க முடியாது. இப்போ பாருங்கள், கும்முன்னு ஃபில்டர் பண்ணி நம்ம சர்ச்சுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் வர முடியாது. ஏகப்பட்ட ஃபில்டரை போட்டு தான் உள்ள வந்திருக்கிறீங்க. நீங்களாம் ஃபில்டர் காஃபி சாப்பிட டீ தூள் அதெல்லாம் வெளியே ஃபில்டர் ஆயிடுச்சு. யார் உதவி செஞ்ச? இல்லை நம்ம 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 வந்து என்ன சொல்லுவாங்க, வந்து சகாக்கள் தான், சகலைகள், அவங்க எல்லாம் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அப்போ நல்லா கவனிங்க, தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நேர்த்தியாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். சார் என்ன சார் நீங்கள் ஏன் சார் உட்காந்துருக்கிறீங்க? கை தட்டுங்க சார், எல்லாம் நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு. ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு? எது பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு? நல்லா தானே போயிட்டு இருக்கு. என் அன்புக்குரிய சிலரை பார்த்தா எப்போவுமே இவங்கள பரலோகத்துக்கு கூட்டு போய் அப்படி தான் இருப்பாங்க போல. அங்கே மேலே இருக்க லைட்லாம் பார்த்து இது மண்ணெண்ணெய் எல்லாம் அடைஞ்சிருமோ அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க. என் அன்புக்குரியவர்களே, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. யாரை எங்கே வைக்கணுமோ அவங்கள அங்கே உங்கள் வாழ்க்கையில் தேவன் வச்சிருக்கார். சார், என் கைக்கு தப்பு வைக்கிறவன் யார்? எவ்வளோ பெரிய வார்த்தை. அவர் கைக்கு நீ தப்பிச்சிருவியா? யோசேப்ப எகிப்தை ஆளுவதற்கு கர்த்தர் அவனை எப்படி கூட்டிட்டு போனார் தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவனை விலங்கு போட்டு
கையெழுத்திட்டு யோசேப்பை அவர்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். கைது பண்ணி கூட்டிட்டு போறாரு. எதுக்கு கூட்டிட்டு போறாரு? வாடான்றார். ஐயா அப்பாட்ட போட வாடான்றார். எதுக்கு விலங்கு போட்டு கூட்டு போறாரு? ஒட்டுமொத்த எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றுவதற்கு அவனை விலங்கு போட்டு கூட்டு போறாரு. உன் வாழ்க்கையில ஒன்ன உனக்கு செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா கையை தட்டு. ஆமென், ஆமென், ஆமென். நான் ஊழியக்காரனாவே நினைச்சேனா? இல்ல நீங்க தான் உங்க வாழ்க்கையில ஏன் செய்தியில கேட்பீங்க நினைச்சீங்களா? எல்லாம் விதி சார். ஆமா விதிதான். அவன் எழுதிய விதி, அவன் எழுதிய விதி. அப்ப உங்க வாழ்க்கையில நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்ப ஸ்டேரிங் என்ன வந்துருச்சு? அவர் கைக்கு வந்துருச்சு. நீ எப்ப நல்லா தூங்குவீங்க? வண்டியை நீங்க ஓட்டும் போதா இன்னொருத்தர் ஓட்டும் போதா? ஆமா, சிலர் அவங்க ஓட்டும் போதே தூங்குவாங்க. அவனை பின்னாடி இருக்கீங்களா மொத்தம் முழிச்சிருக்கணும். ஆமா, சில தம்பியை ஓட்டும் போது நான் முழிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க ஆவியில் நிறைஞ்சு. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீ உன் வண்டியை ஓட்டுற வரைக்கும் நீ பதட்டத்துல இருந்த. இப்ப அவர் கையில கொடுத்துட்டீல. யெகோவா ஈரே எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். ஸோ ரட்சிப்பு என்பது என்ன? அவர் உன் கைக்கு விலங்கு போடுவதுதான் ரட்சிப்பு. நீங்கள் அடிமைகளானீர்கள், நீதிக்கு அடிமைகளானீர்கள். அதனால சந்தோஷமா இருங்க. ஆமா, சந்தோஷமா இருங்க. உங்களை யாரும் தொட முடியாது. அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்க தப்பிக்கவே முடியாது. உங்களை விலங்கு போட்டு தேவன் ஆசீர்வாதத்துக்கு நிறைய அழைத்து செல்கிறார். அதனால போற வழியில நீங்க என்ன நடந்தாலும் அது உங்க வாழ்க்கையில ஒரு தலைமுடி கூட கீழே விழாது. அப்படி ஒண்ணுதான் உங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வசனத்தை ஒரே ஒரு தடவை வாசித்து நான் முடிப்போம். சீக்கிரமா முடிக்கிறேன். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? வாசிங்க. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? யார் தடுக்க முடியும்? உங்க வாழ்க்கையில தேவன் ஒண்ணு செய்ய போறாருன்னா அதை யார் சார் தடுக்க முடியும்? உங்களை ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டார். ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டால் உங்க ஊர்ல இருக்க எல்லா போதகமார்களும் எய்த்து நின்னாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதை தடுக்க முடியாது. இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் உங்களை அவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டால் அதை தடுக்க முடியாது. அவர் எப்படின்னா எப்பவுமே கிரௌடை பார்த்து பயப்படவே மாட்டார். எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம், அவர் கிரௌடவே பார்க்க மாட்டார். அவர் ஒருத்தன் ஆசீர்வதிக்க நினைச்சிட்டார்னா அவனை ஆசீர்வதிக்க விட மாட்டார். அவனுக்காண்டி பெரிய கூட்டத்தை கூட பகைச்சிருவார் சார். ஆனா அவனை அவர் நேசிச்சுன்னு முடிவு எடுத்துட்டார்னா எவனையும் பகைப்பார், எவனையும் பகைப்பார். ஒருத்தர் சூமின கையுடைய உறுப்புடைய ஒருத்தர் நீ நினைக்கலாம், நான் அந்த அளவுக்கு நல்லவே இல்லை சார், என்ன ஆசீர்வதிச்சா நிறைய பேருக்கு பிடிக்காது சார். அவனுக்கு பிடிக்கலன்னா என்ன? ஒன்னு ஆசீர்வதிக்கிற அவனுக்கு பிடிக்கலன்னா என்ன? ஒன்னு ஆசீர்வதிக்கிற எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த சூமன கை உறுப்புடையவனை உட்கார்ந்துருக்கிறான். அப்ப எல்லா பரிசேரும் அவரை பார்க்குறாங்களாம், இவர் எப்படி அவனை சுகப்படுத்துவாரு? ஏன்னா அவருக்கு சுகப்படுத்தாம இருக்க முடியாது. இயேசு அவர்கள் நினைவுகளை அறிஞ்சிட்டு அவனை பார்த்து எந்திரிச்சு பண்றாரு. நல்லா கவனிங்க. அவன் தான் நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க. உங்க கை சூமுன கை, உங்க வாழ்க்கை குறைவுள்ள வாழ்க்கை. ஆனா அவர் உங்களை சூஸ் பண்ணிட்டார், எந்திரான்ட்டார், உங்களை லொக்கேட் பண்ணிட்டார். கை தட்டி இருங்க ஒரு தடவை. லொக்கேட் பண்ணிட்டார். அப்படியே ஜூம் இன் பண்றான். ஜஸ்ட் அப்படியே லொக்கேட் பண்ணி, ஜஸ்டின் ஸ்கூல்ல 10 அப்படியே தூக்கு, அப்படியே லொக்கேட் பண்றாரு.